இன்னைக்கு நம்ம தலைவாசல் நிலைவாசல் எதிரில் இந்த பொருட்களை வைக்காதீர்கள். துர்தேவதைகள் வாசம் செய்யும் வீட்டில் வறுமை பணப்பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே ஒரு வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி வரணும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டின் தலைவாசல் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். தலைவாசல்ல தேவையில்லாத எந்த பொருட்களையோ அல்லது அந்த தலைவாசலை சுத்தமில்லாமலோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தெய்வ சக்தி உள்ளே வராது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. அந்த தலைவாசல்ல துர்தேவதைகளின் ஆதிக்கம் அதிகமாகிவிடும். அதனால ஒரு வீட்டை நம்ம பார்த்து பார்த்து ரெடி பண்ணுவோம். அதுவும் அந்த நிலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவாசலை நம்ம ரொம்பவே சிரத்தை எடுத்து நிலை நல்லா தெய்வாம்சம் பொருந்தி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும் அப்படின்னு அதை நம்ம குடி போன பிறகும் அங்கு தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்காம நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் பெருகும். அதெல்லாம் எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்.